நடிகை மேக்னா ராஜ் இவங்க கன்னடத்துல முன்னணி நடிகையா இருக்காங்க. மலையாளம், தமிழ்ல கூட சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. கன்னடத்துல இவங்க நடிச்ச ஃபேமஸான திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னா பூஜங்கா, ராஜகுடி, லக்ஷ்மணா இந்த மாதிரியான திரைப்படங்கள். மேக்னா ராஜ் மேல இப்போ ஒரு புகார் ஒண்ணு வந்திருக்கு. அதை யார் கொடுத்திருக்கா அப்படின்னா தர்மபுரியை சேர்ந்த ஜனார்தன் அப்படிங்கிறவர் தான் கொடுத்திருக்காரு. பெங்களூர் போலீஸ் கமிஷனருக்கு இமெயில் மூலமா இந்த ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. புகார்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த 2015 வருஷம் எனக்கும் நடிகை மேக்னா ராஜ்க்கும் திருமணம் நடந்துச்சு. ஆனா அதனுடைய சான்றிதழ் எதையுமே எனக்கு தர மறுத்துட்டு மோசடி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நடிகை. அதனால அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமா இந்த புகாரையும் இந்த புகாரின் பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவிட்டு இருக்கிறாரு. அதன் பேர்ல ஜனார்தனை கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு ஜனார்தன் சரிவர ஒழுங்கான பதில்கள் எதையும் சொல்லல. முன்னுக்கு பின்னா முரணா பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் இது சம்பந்தமா மேக்னாவுடைய அம்மாவையும் அழைச்சு விசாரணை செஞ்சிருக்காங்க. இது மூலமா ஜனார்தன் அப்படிங்கிறவரை யாருன்னே தெரியாது அப்படின்னும் தன்னுடைய மகள் பெயர்ல கலங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னே இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான புகார்களை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மூலமா ஜனார்தன் கொடுத்த புகார் உண்மையானது இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஜனார்தன் மேக்னா ராஜ் திருமணம் பண்றதுக்கான ஆதாரங்கள் எதையுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாம மேக்னா ராஜ் இப்ப எந்த வீட்டுல இருக்காங்க, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜனார்தன் மோசடி தான் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேக்னாவுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட ஆளை நான் சும்மா விட மாட்டேன், இவர் மேல நான் மான நஷ்ட வழக்கு தொடர போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஜனார்தன் மேல உரிய வழக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Surya is big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star. கார்த்தி ஷூட்டிங் போகும்போது கேட்பேன் என்ன பண்றாரு அவர், அது எப்படி இருக்கிறாரு அவரு. I know the story of 24.